சங்கீதம் 81வது சங்கீதம் 16வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். சங்கீதம் 81:16. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவீராக. எல்லா தடைகளும் மாறட்டும். கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் அவர்கள் உன்னை திருப்தியாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலும் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின போது அவர்களை கன்மலையின் தேனினால் திருப்தியாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் பூமியின் உயர்ந்த ஸ்தனங்களில் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், கன்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். கன்மலையில் உள்ள தேனை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். கன்மலை என்று சொல்லுகிற போது கடினமான பாதைகள், உயரமான பாதைகள் ஆண்டவர் கொண்டு போய் அவங்களுக்கு மேன்மையான இனிமையான அனுபவங்களை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கடினமான சூழ்நிலைகள் வழியாக செல்லலாம், நிறைய போராட்டங்கள் வழி செல்லலாம், நிறைய பிரச்சனைகள் வழி செல்லலாம். ஆனால் அதற்கு மத்தியிலே கன்மலையின் உச்சியிலே கொண்டு போய் மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் அவர்களை அவங்க வாழ்க்கையில நிறைய வேலையில அவங்க மாறாவின் அனுபவங்கள்ல கடந்து சென்றாங்க. வாழ்க்கை ரொம்ப கசப்பா இருந்தது, வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையா இருந்தது. வனாந்தரத்துல அவங்க நடக்கிறாங்க, அவங்க பல வேளைகள்ல புலம்புறாங்க. நாங்க எகிப்துல கும்மட்டி காய்களையும் வெள்ளரி காய்களையும் சாப்பிட்டோமே, சரியான ஆகாரம் இல்லை. சில வேளையில அவர்களுக்குள்ள இந்த வனாந்தர வாழ்க்கை அவர்களுக்குள்ள பெரிய ஒரு கசப்பு உண்டானது. ஆனா அதற்கு மத்தியில வேதம் சொல்லுகிறது, லிட்டரலாவே ஆண்டவர் அவர்களை கன்மலைகளில கொண்டு போய் உயர்ந்த தரமான தேன்களை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஜஸ்ட் இத ஒரு லிட்டரலா மட்டும் இல்லை, சாதாரணமாகவே தேன், லிட்டரலான தேன் மட்டும் இல்லை, ஆண்டவர் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மேன்மையான அனுபவங்களை கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா கன்மலைகள்ல ஆண்டவர் ஏற செய்கிற போது அவங்க வாழ்க்கையில நிறைய சிரமங்கள் இருக்கும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏற பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நிறைய வேளையில அந்த கேள்வி இருந்தது, ஏன் நாங்க கடினமான பாதைகள் வழியாக செல்லுகிறோம், ஏன் இவ்வளவு உயரமான பாதைகள், ஏன் ஆண்டவர் எங்களை அந்த உயரமான பாதைகளில் செல்லுகிற போது அவங்களுக்குள்ள நிறைய வேதனைகள் இருந்திருக்கலாம், நிறைய கடினமான சூழ்நிலை இருந்திருக்கலாம்,
நடக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவங்களை படிப்படியாக உயர ஏற்றினார். அல்லேலூயா. யாரும் புசிக்காத கன்மலையின் தேனினால் கர்த்தர் அவர்களை புசிப்பித்தார். அல்லேலூயா. விலை உயர்ந்த யாருக்கும் கிடைக்காத சில நன்மைகளினால் கர்த்தர் அவர்களை போஷிப்பித்தார். அல்லேலூயா. பாருங்க, உயர்ந்த கன்மலையில அந்த தேனீக்கள் பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் அந்த கன்மலையில அது ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கும். அது எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய வேளையில தரையில இருக்கிற தேன்கூடுகளை பறவைகள் பல மிருகங்கள் எல்லாம் சேதப்படுத்துகிற போது கன்மலையில உச்சிதமான உயர்தரமான தேனினாலே கர்த்தர் அவர்களை திருப்தியாக்கினார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய கன்மலையாகிய ஆண்டவர் நமக்காக உச்சிதமான இனிமையான அனுபவங்களை நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த உபாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் கன்மலை. அல்லேலூயா. கன்மலை என்று சொல்லுகிற போது ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. அவர் கன்மலை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே கன்மலை. ஏன் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் கன்மலை என்று? வேதம் சொல்லுகிறது அவர் உயர்ந்த பாறையும் கூட கன்மலையும் கூட. சில வேளையில நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சத்துரு அசைக்கும்படி வருவான். நம்முடைய நன்மைகளை சத்துரு அசைக்கும்படி வருவான். ஒரு நாள் இருக்கிற ஆசீர்வாதம் மறுநாள் இருப்பதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் ஆண்டவர் நிலைநிற்க பண்ணுவார். காரணம் அது கன்மலையில் இருக்கிற ஆசீர்வாதம். எவ்வளவு மழைகள் பெய்தாலும், எவ்வளவு காற்று அடித்தாலும், எவ்வளவு பெருமெல்லம் மோதினாலும், எவ்வளவு உயர்ந்த அலைகள் எழும்பினாலும் கன்மலையில் இருக்கிற தேனை கர்த்தர் சேதப்படுத்த அனுமதிப்பதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உயர்ந்த தலங்களில் இருக்கிற தேனை யாரும் சேதப்படுத்த கர்த்தர் அனுமதிப்பதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாதுகாப்பான இடம். அதனாலதான் இயேசு சொன்னார், புத்தியுள்ள மனுஷன், ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷனை கன்மலையில் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெய்தது, காற்று அடித்தது, ஆனால் அந்த கன்மலை மேல இருக்கிற வீட்டுக்கு ஒரு சேதமும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சேதப்படுத்தாமல் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய அனுபவங்களை, உங்க ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற நன்மைகளை சேதப்படுத்தாமல் ஆண்டவர் பாதுகாப்பார். எல்லா நன்மைகளும் சேதப்படலாம். ஆனால் கன்மலையில் இருக்கிறவற்றை யாரும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் பத்திரமாய் காப்பார். அல்லேலூயா. இந்த உபாகமம் 32வது அதிகாரத்துல இந்த கன்மலையை குறித்து 3-4 இடங்கள் நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. 18வது வசனத்தை வாசிங்க. உன்னை ஜனிப்பித்த கன்மலை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை ஜனிப்பித்த கன்மலை. ஆண்டவரை பற்றி சொல்லப்படுகிறது, உன்னை ஜனிப்பித்த கன்மலை. சொல்லுங்க, உன்னை பிறப்பித்தவர். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை உருவாக்கினவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய காரியம் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுகிறது என்றால், உன்னை ஜனிப்பித்தவர். அவர் உன்னை ஜனிப்பித்தவர். நீங்கள் எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெற்றி எடுக்கப்பட்ட கன்மலை. சொல்லுங்க, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்கத்தை பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய துவக்கத்தை பார்க்கிறார். அவர் சொல்றாரு, நீங்கள் இப்ப ஒரு பாறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு மலையிலிருந்து வெட்டி
வெட்டி எடுக்கிறது போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் வாசிங்க. இரண்டாவது வசனம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பெற்ற ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்க. ஆபிரகாமையும் சாராளையும் பாருங்க. அவங்க பலவீனர்கள், அவங்க சரீரம் செத்து போயிட்டு, அவங்க பல ஆண்டுகள் குழந்தை பெற தகுதியில்லாதவர்கள் என்று கருதப்பட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் உலக பிரகாரமா பார்த்தா ராஜாக்களை பார்த்து பயந்தாங்க. அவங்க ரொம்ப பலவீனமான மனிதர்கள். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனம் கன்மலையாயிருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் கன்மலையாயிருந்தது. அல்லேலூயா. உண்மையிலே வேதம் சொல்லுகிறது, அவன் பலவீனனாயிருந்தும் வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து விசுவாசித்து மகிமைப்படுத்தி பலமுள்ளவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் பலவீனன்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்குள்ள இருந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஒரு கல்மலையை போல வச்சிருந்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆபிரகாம் பலவீனன்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவனுடைய விசுவாசம் கன்மலையா இருந்தது, ஸ்ட்ராங்கா இருந்தது. அதனால வேதம் சொல்லுகிறது, அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருக பண்ணினேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க, என்னுடைய விசுவாசம் கன்மலையின் மேல் இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் வாக்குத்தத்தங்கள் மேல் இருக்கிறது, என்னுடைய விசுவாசம் கற்பாறையாய் ஆண்டவர் மேல இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? என்னுடைய சூழ்நிலை பலவீனமா இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கை பலவீனமா இருக்கலாம், நான் இன்றைக்கு போகிற பாதைகள் கடும் புயலா இருக்கலாம், கடும் வெள்ளமா இருக்கலாம். ஆனா அதுக்கு மத்தியில ஆண்டவராகிய கன்மலை என் மேல் இருக்கிறார், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என் மேல் இருக்கிறது. அவன் எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் சொல்லுகிறது, ஒரு சாதாரணமான பலவீனமான மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவன் ஒரு பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினான். அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, உன்னை ஜனிப்பித்தவர் கன்மலை. அல்லேலூயா. உன்னை ஜனிப்பித்தவர் கன்மலை. அல்லேலூயா. உன்னை ஜனிப்பித்த கன்மலை. அல்லேலூயா. ஒரு சாதாரணமான ஆபிரகாம், ஆபிரகாமுடைய பிள்ளைங்க அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து முன்னேறி போனார்கள் என்றால், வேதம் சொல்லுகிறது, உங்களை உருவாக்குனவர் கன்மலையாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பிறப்பித்தவர் கன்மலையாயிருக்கிறார். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ரீகாராபா, ஓ ரீகாராபா, தீரோபா, ராக்கடபா, ஓ ரீகாராபா, ரஷகரபா, தீரோபா. ஆண்டவரே, ஆண்டவரே, கன்மலையாய் வெளிப்படுவீராக, கன்மலையாய் வெளிப்படுவீராக, கன்மலையாய் வெளிப்படுவீராக. ஓ ரீகாராபா, ரஷகரபா, அரபா, ரக்கடபா. ஆமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமே எவ்வளவு காற்றடிச்சாலும், எவ்வளவு ஆமே பலமான ஆமே புயல் அடித்தாலும் வேதம் சொல்லுகிறது உன்னை ஜனிப்பித்தவர் கன்மலை அப்படின்னு. அதற்கு வேதம் சொல்லுகிற அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னையும் ஆண்டவர் கன்மலையாதான் வச்சிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமே, உன்னுடைய ஆண்டவர் எப்படி கன்மலையை போல இருக்கிறாரோ அதே போல ஆண்டவர் உன்னையும் கன்மலையாதான் வச்சிருக்கிறார். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்களை, ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனங்களை, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனத்தின் மத்தியிலே பலவானாய் உன்னை மாற்றுவாராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில், ஆபிரகாம் பலவீனனாய் இருக்கையில், ஆபிரகாம் ஒன்றுக்கு உதவாதவன் என்று இருக்கையில் வேதம் சொல்லுகிறது அவனை ஆண்டவர் ஒரு கன்மலையை போல மாற்றினார். அவனை பிறப்பித்தவர் ஆண்டவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஆண்டவர் கன்மலை என்றால் அவருடைய ஜனமாகிய நீங்களும் அவரால் பிறப்பிக்கப்பட்ட உங்களையும் ஆண்டவர் இந்த நாட்களில் கன்மலையை போல மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியை பார்த்து, ஓ என்னுடைய முகத்தை அவர் கற்பாரை போல மாற்றினார். மனுஷங்க எவ்வளவு பேசுறாங்க, மனுஷங்க எவ்வளவு தூசிக்கிறாங்க, மனுஷங்க எவ்வளவு அடிக்கிறாங்க, ஆனால் அதற்கு மத்தியிலே உன்னுடைய தரிசனங்கள் பாதிக்கப்படாதபடி, உன்னுடைய வாக்குத்தத்தங்கள் பாதிக்கப்படாதபடி, நீ சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் உன்னை கன்மலையை போல வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன்னை சேதப்படுத்துகிறவர்கள் சேதப்படுத்தும்படி வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கன்மலையின் மேல் முதுகு ஒரு மனுஷன் குத்துறான்னா அவனுடைய கரங்கள் தான் வலிக்கும். அது உன்னை பாதிக்காதபடி கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில வேளையில சொல்லுவாங்க கல்லு மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறப்ப கல்லு மனமா இருக்க கூடாது. அல்லேலூயா. சதையான இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆனா சத்ருவை எதிர்த்து நிற்கிறதுல உங்களுடைய தரிசனங்களுக்கு விரோதமாக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக, ஆண்டவர் உங்களை உருவாக்குன நோக்கங்களுக்கு விரோதமாக, யாரு என்ன செய்தாலும், சத்ருக்கள் என்ன பேசினாலும் ஆண்டவர் உங்களை கன்மலையினுடைய இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. சொல்லுங்க, என்னுடைய பிதா கன்மலையா இருக்கிறபடினா என்னை ஆண்டவர் கன்மலையாதான் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பெற்ற கன்மலை, உங்களை ஜனிப்பித்த கன்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பெற்ற கன்மலை, உங்களை ஜனிப்பித்த கன்மலை, உங்களை வளர்க்க வைக்கிற ஒரு கன்மலை கர்த்தர் என்னுடைய கன்மலையா இருக்கிறபடியினால் நானும் கன்மலையா இருக்கிறேன். எவ்வளவு புயல் அடித்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும் அசைக்கப்படாத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையிலே தருவாராக. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மனதை இலக பண்ணுகிற, மனதை சோர்வடைய பண்ணுகிற, மனதிலே ஆண்டவர் பலவிதமான போராட்டங்களை கொண்டு போட்டு ஜனங்களை சோர்வடைய பண்ணுகிற எல்லா சத்துருடைய வல்லமைகளும் முறியடிக்கப்படுவதாக. அல்லேலூயா. ஒரு பலப்படுத்துகிற அபிஷேகம், ஒரு கன்மலையை போல, ஒரு கன்மலையை போல உயர்ந்த வேதம் சொல்லுகிறது அவர்களை கர்த்தர் ஏறி போக பண்ணினார், ஏறி போக பண்ணுகிறார். உயர்ந்த கன்மலையில் உள்ள தேன்களை சுதந்தரிக்கும்படி, உயர்ந்த கன்மலையில் இருக்கிற வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கும்படி, உயர்ந்த கன்மலையிலே எத்தனையோ ஆண்டுகள் தேனீக்கள் சேகரித்து வச்சு எத்தனையோ ஆண்டுகள் யாரும் பார்க்காத, யாரும் சுதந்தரிக்க முடியாத அபிஷேகத்தை, வாக்குத்தத்தங்களையும் சுதந்தரிக்கத்தக்கதாய் கன்மலையிலே கர்த்தர் உங்களை ஏறி போக பண்ணுவார்.
தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் கன்மலையில் என்றால் அவர் மேல ஏறி போக பண்ணினார். ஆண்டவர் யோவானை அழைக்கிறார், யோவானே ஏறி வா, ஏறி வா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் சுதந்திரிக்காத கிருபையை, சிலர் சுதந்திரிக்க முடியாத அபிஷேகத்தை, சிலர் சுதந்திரிக்க முடியாத வாக்குத்தத்தங்களை சில ஆண்டவர் நமக்கென்று சேரித்து வைத்திருக்கிற யாரும் தொட முடியாத சிகரத்திலே கர்த்தர் கொண்டு போய் சிலவற்றை நமக்கு தருவாராக. அதற்குரிய பரிசுத்தம், அதற்குரிய முன்னேற்றம், அதற்குரிய பலன், அதற்குரிய ஒரு கிருபை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலை, அவர் உன்னை ஜெனிப்பித்த கன்மலை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபாகமம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. யெசுவன் கொழுத்து போய் உதைத்தான். தன் ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். அல்லேலூயா. ரட்சிப்பின் கன்மலை. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் கன்மலை. சொல்லுங்க, ரட்சிப்பின் கன்மலை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் வந்தடையத்தக்க கன்மலையாயிரும், நான் வந்தடையத்தக்க கன்மலையா இருக்கும். வாழ்க்கையில சில வேளையில போராட்டங்கள் வரும், பயங்கரமான கடல் எல்லாம் எழும்பும். பெருவெள்ளம் வர்றப்போ, பெருவெள்ளம் ஊர்ல பெருவெள்ளம் வர்றப்போ, பெருவெள்ளம் வர்றப்போ ஜனங்கள் எங்க ஓடுவாங்கன்னா மலைக்கு மேல ஓடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெருவெள்ளம் வந்தாலும் இந்த மலையை தொட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு காற்றடிச்சாலும் இந்த மலையை பாதிப்பதில்லை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுதான் ரட்சிப்பின் கன்மலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் இந்த மலையை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுதான் ரட்சிப்பின் கன்மலை, ரட்சிப்பின் கன்மலை. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, ரட்சிப்பின் கன்மலையை அசட்டை பண்ணினான். ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற பேர் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் கன்மலை. பெரிய புயல், பெரிய காற்று, பெரிய போராட்டம், அநேகர் அதுல மூழ்கி போகிற போது நீங்களும் நானும் மூழ்கி போகாதபடி நமக்கு ஒரு கன்மலை இருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நம்மை பாதுகாக்கிற கன்மலை, நம்மை உயர்த்துகிற கன்மலை. அநேகர் மூழ்கி போகிற போது உங்களை உயர்த்துகிற கன்மலை, உங்களை பாதுகாக்கிற கன்மலை, உங்களை விசேஷித்தவர்களாக்குகிற கன்மலை. சில வேளையில் ஆண்டவர் எதுக்கால அனுமதிக்கிறார் தெரியுமா? சில வேளையில் ஆண்டவர் எதற்கு வெள்ளப்பெருக்கத்தை அனுமதிக்கிறார் தெரியுமா? நீங்கள் அந்த மலையில ஓடி போகணும். அல்லேலூயா. அந்த மலையின் உச்சத்துக்கு போகணும். எந்த அளவு வெள்ளம் வருகிறதோ அந்த அளவு நீங்கள் அந்த மலையின் மேல ஏறுவீங்க. அல்லேலூயா. இது ஒரு பெரிய சிகரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறியத்தக்கவன் யார்? தேவனுடைய கிருபையின் உயரங்களை ஆராய்ந்து அறியத்தக்கவன் யார்? வானமும் பூமி எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அதிலும் பெரிதான அவருடைய கிருபை. எவ்வளவுக்கு எவ்வளவு வெள்ளப்பெருக்கம் வருகிறதோ அவ்வளவுக்கு உயரங்களிலே கர்த்தர் ஏறி போக பண்ணுவார். ஏறி போகிறது மட்டுமல்ல, அந்த சிகரங்களில் இருக்கிற தேன்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிகரங்களில் இருக்கிற தேவனுடைய மகிமையை கர்த்தர் காணும்படி செய்வார். அந்த சிகரங்களில் இருக்கிற தேவ கிருபைகளை காணும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்க தரையில நிக்கணும்னு விரும்புறீங்களா? கன்மலையில நிக்கணும்னு விரும்புறீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் தரையில நிக்க விரும்பல ஆண்டவரே, நான் கன்மலையில ஏறி போக விரும்புகிறேன். என் தேவனுடைய கன்மலையே, என்னுடைய ரட்சிப்பின் கன்மலையே, என்னுடைய ஞான கன்மலையே, அவரிடத்தில் பறிக விரும்புகிறேன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது,
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. அந்த கன்மலை கிறிஸ்துவே. சொல்லுங்க, அந்த கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கன்மலை தாகம் எடுக்கிறப்போ தண்ணீர் தரும். அந்த கன்மலை மாறாவாய் இருக்கிறப்போ மதுரமாய் வெளிப்படும். அந்த கன்மலை போராட்டங்கள் வருகிற போது புகலிடமா மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவர் அந்த கன்மலை. சொல்லுங்க, அவர் அந்த கன்மலை. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அவர் என்னுடைய கன்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க உயர்ந்த இடங்களில கொண்டு போய் எனக்கு இனிமையானவைகளை ஆண்டவர் கொடுப்பார். எனக்கு இனிமையான அனுபவங்களை கொடுப்பார். இனிமையான ஆவிக்குரிய அனுபவங்களை ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா, கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா கன்மலையில தேன் நிறைய இருக்கு. கன்மலையில தேன் நிறைய இருக்கிறது. ஆனா அதை சென்றடைந்தவர்கள் சிலரே. அல்லேலூயா. தரையில தேன் இருந்தா எல்லாரும் சண்டை போடுவாங்க, எல்லாரும் சண்டை போடுவாங்க. எல்லா மிருகங்கள் போட்டி போட்டு வரும், பறவைகள் போட்டி போட்டு வரும். ஆனா அந்த உயரமான கன்மலையில் இருக்கிற தேன் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் உங்களை என்னை ஆண்டவர் அந்த இடத்துல அழைத்து செல்வாராக. அல்லேலூயா. திருப்தியாக்குவாராக, திருப்தியாக்குவாராக. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவித்த குறைகள், நீங்க குறைவுகள், புலம்பல்கள், சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை திருப்தியாக்குவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது உங்க வாழ்க்கையில ரொம்ப உங்களை திருப்தியாக்கும். அல்லேலூயா. நிறைய வேலையில நிறைய காரியங்கள் நம்ம தேடி போவோம், கிடைச்சா திருப்தி இருக்காது. ஆனா இந்த கிறிஸ்து என்கிற கன்மலை உங்க வாழ்க்கையை திருப்தியாய் மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையை திருப்தியா மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவருக்குள்ளே சகல வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் திருப்தியாக்குவார். உன்னுடைய குறைகளை மாற்றுவார், உன்னுடைய கண்ணீரை மாற்றுவார். நீ உன்னுடைய வாழ்க்கையில் போன எல்லா குறைவுகளை மாற்றி என் ஆண்டவர் திருப்தியாக்கினார் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தின் காயங்களை மாற்றுவார், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவார். தேன் ருசி மட்டும் கொடுக்கிறதில்லை, தேன் காயங்களை ஆற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நீ போன எல்லா வேதனைகளையும் மாற்றும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அப்படியே இந்த நாட்களில் செய்வாராக. உயர்ந்த சிகரங்களில் ஏறி போக பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.